மீனவ சமூகத்தின் உரிமைகள் மீறப்படுவதற்கு ஒருபோதும் இடமளிக்கப்படாது எனவும் நிலம் மற்றும் கடல் இரண்டும் பாதுகாக்கப்பட வேண்டும் என்ற உறுதியான நிலைப்பாட்டில் அரசாங்கம் செயல்படுவதாகவும் ஜனாதிபதி அனுருகுமார திசாநாயக்க தெரிவித்தார். மன்னார் மாவட்ட செயலகத்தில் நடைபெற்ற விசேட ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தில் கலந்து கொண்ட போதே ஜனாதிபதி அனுருகுமார திசாநாயக்க இவ்வாறு தெரிவித்தார். மன்னார் மாவட்ட மக்களின் இயல்பு வாழ்க்கையை மீட்டெடுப்பதற்கும் மாவட்டத்தின் உட்கட்டமைப்பு வசதிகளை புனரமைப்பதற்கும் மேற்கொள்ளப்படும் வேலைத்திட்டங்களை மீளாய்வு செய்வதற்காக இன்று மன்னார் மாவட்ட செயலகத்தில் விசேட ஒருங்கிணைப்பு குழு கூட்டம் ஜனாதிபதி அனுருகுமார திசாநாயக்க தலைமையில் நடைபெற்றது. நாடு முழுவதும் உள்ள மீனவ சமூகங்கள் தமது தொழிலை மேற்கொள்வதில் எதிர்கொள்ளும் பிரச்சினைகளுக்கு கலந்துரையாடல்கள் மூலம் தீர்வு காண முயற்சிகள் மேற்கொள்ளப்படும் என ஜனாதிபதி இங்கு தெரிவித்தார். மன்னார் மாவட்டத்தில் வெள்ளக்கட்டுப்பாட்டுக்கு நிரந்தர தீர்வை எட்ட வேண்டியதன் அவசியத்தை வலியுறுத்திய ஜனாதிபதி அதற்காக ஆரம்பிக்கப்பட்ட திட்டத்தை முறையான ஆய்வை மேற்கொண்ட பின்னர் தொடர்ந்தும் செயல்படுத்துமாறும் அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தினார். மன்னாரில் ஏற்பட்ட அனர்த்த நிலைமை காரணமாக மீனவ சமூகம் எதிர்கொண்ட பிரச்சினைகள் குறித்து விசேட கவனம் செலுத்தப்பட்டதுடன் தற்போது சுமார் 12,000 மீனவர்கள் மீன்பிடி நடவடிக்கைகளில் ஈடுபட முடியாமல் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் இதன்போது தெரியவந்தது. வெள்ளத்தால் பாதிக்கப்படாவிட்டாலும் சீரற்ற வானிலை காரணமாக வாழ்வாதாரத்தை இழந்து மீன்பிடி நடவடிக்கைகளில் ஈடுபட முடியாத நிலையில் உள்ள மீனவ குடும்பங்களுக்கு ஒரு வாரத்துக்கான உலருணவு பொதிகளை வழங்குமாறு ஜனாதிபதி அறிவுறுத்தினார். மேலும் பாதிக்கப்பட்ட மீனவ சமூகங்களுக்கு சீன அரசாங்கத்தால் வழங்கப்பட்ட மீன்பிடி உபகரணங்களை வழங்குவதற்காக சீன தூதரகத்துடன் கலந்துரையாடுவது குறித்தும் இங்கு கவனம் செலுத்தப்பட்டது. யோதவாவி நீரிந்து பகுதியில் சட்டவிரோதமாக காணிகள் கையகப்படுத்தப்படுவது குறித்தும் இதன்போது கவனம் செலுத்தப்பட்டதுடன் குளங்களின் எல்லைகளில் கற்களை இடுவதற்கு தடையாக இருப்பவர்கள் மீது சட்டத்தை அமுல்படுத்துமாறும் ஜனாதிபதி அறிவுறுத்தினார். மன்னார் மாவட்டத்தில் 70 குடும்பங்கள் அனர்த்தம் காரணமாக வீடுகளை இழந்துள்ளதுடன் அந்த வீடுகளை நிர்மாணிப்பது மற்றும் இதற்கு தேவையான காணிகளை அடையாளம் காண்பது குறித்தும் இங்கு கலந்துரையாடப்பட்டது. இதற்காக குழு ஒன்றை நியமித்து அடுத்த 2 வாரங்களுக்குள் உரிய காணிகளை அடையாளம் காண்பது குறித்தும் கவனம் செலுத்தப்பட்டுள்ளது. மாவட்டத்தில் சேதமடைந்த பாதைகள் மற்றும் பாலங்களை நிர்மாணித்தல், நீர்வழங்கல் மற்றும் மின்சார விநியோகத்தை சீர் செய்தல், நீர்ப்பாசன கட்டமைப்புகளை புனரமைத்தல், விவசாய மற்றும் கால்நடை துறைகளில் ஏற்பட்ட சேதங்களுக்கு இழப்பீடு வழங்குதல் மற்றும் மக்கள் தமது வாழ்வாதாரத்தை மீண்டும் ஆரம்பிப்பதற்கான சூழலை உருவாக்குதல் என்பன தொடர்பிலும் இதன்போது விரிவாக கலந்துரையாடப்பட்டதாக ஜனாதிபதி ஊடகப் பிரிவு வெளியிட்டுள்ள அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது.